ஹாய்! ஆரியில் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ஆரியில் வந்து ட்ரேசிங் மெத்தட் நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன டிசைன் தான் ட்ரேசிங் பண்ணணும்னா அதை மொபைல் மூலியமாகவே பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். தெரியாதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே பேப்பர் காப்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பேப்பர் காப்பி ட்ரேசர்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டு அதனால் எனக்கு ஓப்பன் காமிக்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜஸ் எல்லாமே இதில் தெரியும். ஸோ நம்மளுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஃபஸ்ட் ஒன்னில் இருக்க லீஃப் டிசைனை டச் பண்ணுறேன். காடிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது நம்மளுக்கு வந்து டிசைன் என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இது. சின்னதாகவும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்கிற பூட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கார்னரில் இருக்கிற பூட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன் வந்து அந்த இமேஜ் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது. அப்புறம் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கார்பன் ஷீட் வச்சு நீங்கள் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் கடியில் மொபைல் வச்சு அதுக்கப்புறம் நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பிகினர்ஸ் வந்து பழகுவாங்கள்ல, அவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த டிப்ஸு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு தான். இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்து நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சிம்பிள் டிசைனை ஈஸியாக போட்டுக்கோங்க. தேங்க்யூ.